கடன் தான் ஏன் கடை கடைங்களே நீங்க யோசிக்காதீங்க, எல்லாம் வீட்டு சமையல் தான். நம்ம ஃபேமிலியாக உட்காரதா இருந்தால் அவங்க அது வரைக்கும் போட்டு தேய்ச்சி அவங்க கோகனட் பாறை, அஞ்சல், பாம்ப்ளெட்டு, பிளாக் பாம்ப்ளெட்டு, பவா மீன் வாங்குவோம். வெள்ளை வவா இருந்தால் வாங்குவேன். சீலா ஃபிஷ் கைத்தூண்டி மீனாக கொடுத்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மீன் செத்து போன மீன் எண்ணெயில் நீந்திட்டு இருக்கு. இது இல்லாம நண்டு, எறா, கனவா அப்படிதான். கனவா, நண்டு எல்லாமே அதெல்லாம் 150 தான். மீன் குழம்பு சாப்பாடு 80 rupees தான். அவங்களுக்கு வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இருந்துச்சுன்னா ஓகே தான். அதோ இருங்க, நான் அதை எங்க வீட்டுக்கார அனுப்பிச்சி விடுறேன். உங்களுக்கு ஃபுட்டுலாம் நல்லா இருந்துச்சா? இந்த மாதிரி சொத்தெல்லாம் கொடுத்தா நான் என்னத்த சொல்றது. வணக்கம் நண்பா, வெல்கம் டு கார்த்திக் சிவ் சேனல். மக்களே, ஒரு ஹிடன் ஜெம் ஒன்று பார்த்துருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கடையாக ஒரு ஆரம்பிச்சு தான் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு வீட்டையே ஒரு கடையாக மாற்றிட்டாங்க. அவங்க வந்து மீன் ஆஞ்சிட்டு இருக்காங்களா, இந்த வீட்டில் தான் வந்து ஃபிஷ் சாப்பாடு, ஃபிஷ் குழம்பு, மீன் வறுவல் எல்லா ஐட்டமும் கிடைக்கும். அது என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதித்தி சீ ஃபுட், பாண்டிச்சேரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட், ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் உத்தரகொடிங்க. பாண்டிச்சேரியில் புதுக்குப்பன்னு சொல்லிட்டு ஒரு மீனவர் கிராமத்தில் நம்ம கடை இருக்குது. நம்ம கடைக்கு ஃபேமிலியாக எல்லோரும் கூகுள் அந்த இதை பார்த்துட்டு நம்ம அதித்தி சீ ஃபுட்னு கூகுளில் சர்ச் பண்ணி நேராக கடைக்கு வந்துடுவாங்க. நம்ம ஃபேமிலியாக உட்காரணுன்னா நமக்கு இங்கே சமைக்கிறது மட்டும் இங்கே சார். நம்ம ஃபேமிலியாக உட்காரதா இருந்தால் இங்கே ரூம் ரெஸ்டாரண்ட் மாதிரி சின்னதாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம இங்கே கொடுத்துருவோம் சார். இங்கே உட்கார வச்சு ஃபேமிலியாக உட்கார வச்சு கொடுத்துருவோம் சார். ஃபேமிலியாக உட்காந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியாக வரவங்களை மட்டும் இங்கே உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்போம். பாண்டிச்சேரிக்கு சந்தோஷமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக வருவாங்க. அவங்கள மோஸ்ட்லி இங்கே அலோட் பண்ண மாட்டோம். எல்லாருமே பீச்சில் மேட்டு கொடுத்து பீச்சிலேயே உட்கார வச்சு, ஏன்னா அவங்க பீச்சு லைவ் அந்த இதுதான் பார்க்குறாங்க. என்ஜாய் பண்ணுறதுக்காக அங்கேயே அவங்க லைக் மீன் பார்த்துட்டு நான் பார்த்து தான் சார். இப்போ 4 வெரைட்டியாக இருந்தாலும் நல்ல காஸ்ட்லியான ஃபிஷ்ஷாக தான் வாங்குவேன். சங்கரா ஃபிஷ் இருந்தால் வாங்குவேன். கோகனட் பாறை, அஞ்சல், பாம்ப்ளெட்டு, பிளாக் பாம்ப்ளெட் சார். பிளாக் பாம்ப்ளெட்டு பவா மீன் வாங்குவோம். வெள்ளை வவா இருந்தால் வாங்குவேன். சீலா ஃபிஷ் நான் அதிகமாக லைக் பண்ணுறது வந்து கைத்தூண்டி மீனாக கொடுத்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சார். சார் நான் அன்னன்னைக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்துடுவேன் சார். நாளைக்கு போவேன். இன்னைக்கு மீன் மோஸ்ட்லி காலி ஆகிடும். அது காலியான உடனே நான் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கடலூர் போவேன் சார். இங்கே லோக்கலில் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு மட்டும் மீன் வாங்குவேன். ஏன்னா லோக்கலில் வந்து கொஞ்சம் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நல்ல மீன்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நான் கடலூர் தான் சார், பாண்டி மார்க்கெட்டு, கடலூர் ஹார்பர். அங்கே போயிட்டு மீனை பார்த்து தான் சார் வாங்குவேன். ஏன்னா நான் மீனை முதல்ல எடுத்து செக் பண்ணுவேன். தெரியாமல் பார்த்து ஸ்மெல்லு வருதான்னு பார்ப்பேன். மருந்து போட்ட மீன் மோஸ்ட்லி நான் வாங்க மாட்டேன். மருந்து போட்ட மீன்லாம் எனக்கு நல்லா தெரியும் வாசனை. அதனால் நான் மீன் வாங்க மாட்டேன். கஸ்டமருக்கு அந்த மாதிரி கொடுக்கவே மாட்டேன். முதல்ல நான் தெளிவாக சொல்லிடுவேன். எப்போதும் நம்மக்கிட்ட வர கஸ்டமர் அர்ஜென்ட் பட்டாங்கன்னா சார் 10 நிமிஷம் லேட் ஆகும். நான் கிளீனிங் வந்து நம்மக்கிட்ட மெயின். சைல்டு வந்தாங்கன்னா, குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்து பார்ப்பேன் சார். யார் வந்தாலும் மீனை க்ளீனாக கழுவேன். க்ளீன் பண்ணுறது ஃபஸ்ட்டு இது சார். நமக்கு கூகுளில் பார்த்து தேடி வராங்க. இப்போ நீங்கள் கார் விட்டுருக்கீங்களே சார், அங்கேயே கார் விட்டுட்டு நடந்தே வருவாங்க. நிறைய பேர் இங்கேயும் காரை கொண்டாந்து விட்டுருவாங்க. அப்படி இல்லை தெரியாதவங்க கார் அங்கே பெரிய காராக இருந்தால் அங்கேயே விட்டுட்டு நடந்து வருவாங்க சார். வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக போவாங்க. நம்ம பாண்டிச்சேரிக்குள்ளே எங்கள் ரூமில் நீங்கள் இருந்து ஃபோன் பண்ணால் கூட நான் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணுவேன். காசுலாம் அதுக்கு சார்ஜ் பண்ண மாட்டேன் சார். நீங்கள் சொன்னேனாலும் நான் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுவேன். ஒரு பாம்ப்ளெட்டே வந்து 1/2 கிலோலாம் வரும், 1 கிலோ வரும், 2 கிலோ வரும். 1/2 கிலோ மீனாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி மீனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு சார். சார் எங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து 8760528306. என் பேர் உத்தரகோடிங்க. எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு நம்பர் இருக்குது சார். எனக்கும் நம்பர் இருக்குது, 2 நம்பர் இருக்குது சார். என்னோட நம்பர் வந்து 9751110014. அவசியம் நம்ம கடைக்கு வாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், நம்ம ரேட்டிங் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எது நல்ல இதாக இருக்குதோ அதை பார்த்துட்டு நம்ம கடைக்கு வாங்க. உங்களுக்கு திருப்தி படுற மாதிரி நான் சந்தோஷம் நல்லா க்ளீன் பண்ணி நான் உங்களுக்கு சமைச்சு கொடுப்பேன். வணக்கம்ண்ணா, என் பேர் வந்து நர்மதாண்ணா. என் கடை பேர் வந்து அதித்தி சீ ஃபுட்ண்ணா. ஒவ்வொரு ஹோட்டலில் பார்த்துருக்கேன், தனியாக ஒரு கடையாட்டம் வச்சுருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே சமைக்கிறீங்களா, எப்படி இருக்கும்? அதாவது நாங்கள் ஆக்சுவலாக பீச்சில் தானே ஃபஸ்ட்டு கடை வச்சுருந்தோம். அங்கே வந்துட்டு கடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஊரில். அதனால என்ன பண்ணியாச்சு, எல்லாருக்கும் முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இடம் இருக்கிறதுனால அங்கே வச்சாச்சு. அப்போது இப்போ எனக்கு வந்து இங்கே இடம் இல்லாததுனால நான் இங்கே வந்து அம்மா வீட்டில் நான் கடை போட்டுட்ருக்கேண்ணா. இங்கே வந்து ஆக்சுவலாக சமைக்கிறது, இங்கே சமைச்சிட்டு பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே
வந்து உட்காந்து சாப்பிட்றவங்க வந்து அழகாக நீட்டாக உட்காந்து ஃபேமிலியாக வரவங்க சாப்பிட்லாம். இப்போ என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நான் வந்து வஞ்சிரம் வவ்வாய் எல்லாம் கேட்டாங்கன்னா நான் அவங்க என்ன மீன் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க கேட்கறது நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம். அதெல்லாம் இல்லை, நான் ஃபர்ஸ்ட்டு அவங்க கஸ்டமர் வருவாங்க, வந்த உடனே அவங்கள்ட்ட நாங்கள் மீன் என்னென்ன மீன் இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன மீன் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அதை என்ன பண்ணுவாங்க, உடனே எடுத்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் உடனே மசாலா போட்டு அப்படியே நாங்கள் தவா ஃப்ரை பண்ணிடுவோம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து செஞ்சுக்குவோம்ண்ணா. ஆனால் கொஞ்சம் அது காலியான பிறகு தான் அப்புறமா நாங்கள் வாங்கிட்டு வருவோம். ஆமாண்ணா. ஏன்னா இப்போ வந்துட்டு இங்கே வந்து மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்து உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றவங்க தான் இங்கே உட்காருவாங்க. மோஸ்ட்லி நாங்கள் வந்து பீச் சைடு தான் நான் பார்சல் கொடுத்துருவேனே. ஆனால் மோஸ்ட்லி போயிடும், வாங்கிட்டு வர்றது மீனும் போயிடும். இன்னைக்கு மீன் வந்து பாறை, கொடுவா, வவ்வா, வஞ்சிரம், காணாங்கத்தை அந்த மாதிரி தானா. இது இல்லாமல் நண்டு, எறா, கனவா அந்த மாதிரி இருக்கு. ஒரு மீன் ஒரு ரேட்னா. காணாங்கத்தை 100 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் மீன் வெரைட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் காணாங்கத்தை 100 ரூபா வரும், பாறை மீன் 300 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி மீனுக்கு ஏற்ற வெரைட்டி தான். அது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒன்னொன்னுனா மீனோடைய டேஸ்ட் ஒரு பக்கம் இருக்கும், சைஸ் ஒரு பக்கம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொடுப்போம். இதானா எறா 150 தான், கனவா, நண்டு எல்லாமே அதெல்லாம் 150 தான். மீன் குழம்பு சாப்பாடு 80 ருபீஸ் தான். ஆமாண்ணா, ஒரு ஆள் சாட்டிஸ்ஃபைடா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க. பாறை இருக்கு, நண்டு இருக்கு, கனவா இருக்குண்ணா. சரிங்கண்ணா. இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன்னா சன்ஃப்ளவர் தான்ண்ணா. பாருங்க, எண்ணெயே உங்களுக்கு பியூரான எண்ணெய் தான். மசாலாலாம் எல்லாம் வீட்டு மசாலா தான். இதோ பாருங்க, நாங்கள் அரைச்சி வச்ச மசாலா தான். இங்கே பாருங்க, இது அப்பப்போ நாங்கள் ஒரு வாளியில் வச்சுப்போம், அது கொஞ்சம் கவரில் எடுத்து அதே இது பண்ணிக்குவோம். பாருங்க, இதில் வந்து ஒரு 11 பொருள் போட்டு அரைச்சி வீட்டில் வச்சுப்போம். அது தேவையான போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ஆமாம், இதில் வந்து வேறு யாராவது காரமாக கேட்டானா அதுக்கு தனியாக வந்து கார பவுட்ரு, அதாவது சில்லி பவுட்ரு அது மாதிரி அதை ஆட் பண்ணிப்போம். நாங்கள் கொடுக்குற ஃபுட்டு தான் மெயினாக தரமான ஃபுட்டாக இருக்கணும். அவங்களுக்கு வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருந்துச்சுன்னா ஓகே தான். ஏன்னா இங்கே வந்து ஃபேமிலியாக வந்தாங்கன்னா இங்கே உட்காந்து சாப்பிட்றாங்கல்ல. இப்போ ஃப்ரெண்ட்ஸாக வரும்போது எல்லாம் பீச் தான் என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வரவங்களுக்கு நாங்கள் பீச்லேயே சப்ளை பண்ணிவிடுவோம். இது இந்த மசாலா போடும் போது இன்னும் நல்லாயிருக்கும். 2 கிலோ அந்த மாதிரி ஆஞ்சி வச்சுப்போம். கஸ்டமர் வர்ற நேரத்தில் டக்குன்னு அந்த நேரத்தில் ஆய முடியாதுல்ல, அதனால நாங்கள் கொஞ்சம் அது மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுக்குவோம். மற்றபடி மீனெல்லாம் வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருப்போம். அவங்க வந்து கேட்ட பிறகு க்ளீன் பண்ணி ஆஞ்சி மசாலா போட்டு தருவோம். கடைங்களே நீங்கள் யோசிக்காதீங்க, எல்லாம் வீட்டு சமையல் தான், அதனால பயப்படாதீங்க. நம்ம கேரண்டி கிடையாது. ஆமாம். காலையில் 8 மணிலேருந்து நைட்டு ஒரு 10:30 மணி வரைக்கும். அதோ இருங்கண்ணா, அதை எங்கள் வீட்டுக்கார அனுப்பிச்சி விட்றேன். சரிங்கண்ணா. உங்களுக்கு ஃபுட்டுலாம் நல்லா இருந்துச்சா? கீரி இதில் வந்து போடுறாங்கன்னா நார்மலாக மீனை எப்படி பெரட்டி தான் எடுப்பாங்க. யாரும் வந்து உள்ளார கையை வச்சு நல்லா இது பண்ணி அந்த மசாலா வந்து போகிற மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. அதை மாதிரி பண்ணுறதுனால தான் எனக்கு அதிகமாக கை எரிச்சலே வர்றது. அதனால தான் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இது உள்ளார வரைக்கும் அந்த மசாலா எப்படி போகுதுன்னு கேட்பாங்க. நீங்கள் சாப்பிட்டு கூட பாருங்கள். ஆமாம், நான் இப்போ ஃபோன் பண்ணி சொல்லிடணும். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 10 பேர்த்துக்கு அந்த மாதிரி தான் சாப்பாடே ரெடி பண்ணி வச்சுருப்போன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து சாப்பிட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் அரிசிக்கு, அதாவது குழம்பு இருக்கும், ரசம் இருக்கும், ஆனால் சாப்பாடு மட்டும் சூடாக வச்சு கொடுப்போம். சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எல்லாருமே. அது வரைக்கும் சந்தோஷம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுப்பேன். ஏன்னா எனக்கே வந்து 10 வருஷம் கழிச்சு தான் பாப்பா. அதனால நான் இன்னும் அதில் ரொம்ப கேரிங்காக எடுத்து அவங்களுக்கு பண்ணுவேன். எந்த பிள்ளைங்க வந்தாலும் சரிதான். கஸ்டமர் லீவுலாம் கிடையாதுண்ணா, நாங்கள் இருப்போம். இப்போ நான் சப்போஸ் கொஞ்சம் லேட் ஆகுது வர்றதுக்குன்னா டப்புன்னு கொஞ்சம் லேட்டாக வந்து வேணால் கடையை ஓப்பன் பண்ணுவோமே. ஸோ லீவுலாம் கிடையாதுண்ணா. கஸ்டமர் ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து இல்லை நாங்கள் பண்ணல அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு வந்து நான் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவேன். அவசியம் வீட்டு உணவு சாப்பிட்ற மாதிரினா கண்டிப்பாக வாங்க. எல்லாமே வீட்டு சமையலில் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வாங்க. ஓகே, தேங்க்யூ. அஞ்சல் ஃபிஷ்ஷு, பிளாக், ஒயிட் பாம்ஃப்ரெட்டு, prawn fry, squid, white rice, fish curry, rasam, crab fry. Wow, different variety fishes available. எல்லா ஐட்டமும் இருக்குது. சின்ன கடை, எப்படி சொல்கிறது, கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திண்ணையில் வச்சு சமைப்பாங்களா, அந்த மாதிரி திண்ணையில் வச்சு அழகாக சமைக்கிறாங்க. பாருங்கள், மிஞ்சி பண்ண ஒரு 8 பேர் உட்காரலாம். 8 பேர் உட்கார்ற மாதிரி தான் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஒரு நல்ல ஒரு தரமாக ஒரு க்ளீனாக பண்ணுறாங்க. அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. பாண்டிச்சேரியில் இப்படி ஒரு வில்லேஜ் லுக்காடான்ற மாதிரி தான் இருக்குது. ஐயோ, இந்த கடையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் இன்னும் நூடுல்ஸ் ஆகிட்டேன்.
ஆக்சுவலாக வந்து மினரல் வாட்டரும் இருக்குது. சப்போஸ் தண்ணி வந்து எனக்கு ஒத்துக்காதுங்க, அதனால வந்து மினரல் வாட்டர் தான் ஒன்றுனா மினரல் வாட்டரும் வச்சுருக்காங்க. நான் வாங்கியிருக்கிறது இன்றைக்கி வந்து கடம்பா வாங்கியிருக்கேன். எறா ப்ளஸ் வந்து நண்டு, அப்புறம் 2 விதமான ஃபிஷ்ஷு. வந்து ஃபிஷ்ஷு தாயா சாப்பிட்டுட்டு இருக்கேன் இந்த இடத்துல. ஐயோ, ஆனால் வந்து வெறி தீர மாட்டேங்குது. அதுதான், எவ்வளோ ஃபிஷ்ஷு சாப்பிட்டாலும் சரி வெறி தீர மாட்டேங்குது. நல்லா சூப்பராக கொடுக்குறாங்களா, இது வரைக்கும் நான் பார்க்கல. ஒரு டீப் ஃப்ரைக்கு எவ்வளோ நேரம் தெரியுங்களா, ஃபுல்லாக ஃப்ரை டீப் ஃப்ரையாக பண்ணிட்டு இருக்காங்க. மீனை போட்டு மீனை வந்து எண்ணெயில் போட்டு குளிப்பாட்டுறாங்க. மீன் குழம்பு ரசங்களா? சரிம்மா. போடுங்கம்மா. போதும்மா, போதும். ஒன்று போட்டுக்கிறேன். ஓகேம்மா. வர கஸ்டமர்ஸ் இப்படி தான் கவனிப்பீங்களா? அவங்க நம்ம கிட்ட இருந்து கவனிப்போம் சார். அவங்க எது கேட்டாலும் கிட்ட இருந்து நம்ம கொடுத்துட்டே இருப்போம். இதுனா மீன் குழம்புமா? இது வந்து காணாங்கத்தை ஐலா குழம்பு. ஓகேம்மா, ஓகே, நான் சாப்பிட்றேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறது மீன் குழம்பு. காணாங்கத்தை வந்து மீன் குழம்பு. நிறைய இடத்துல பாண்டிச்சேரியில் மீன் குழம்புக்கு நான் 10/7 தான் கொடுத்துருப்பேன், 6 தான் ரேட்டிங் கொடுத்துருப்பேன். பட் இவங்க மட்டும்தான் 10/10 தரேன். ஏன்னா புளிப்பு மீனவர்கள் மீன் குழம்பு இதுதான் சூப்பராக இருக்குது. மீன் குழம்பு புளிப்பு வந்து அதை நவரசத்தை காமிச்சிடுது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு மீன் குழம்பு இங்கே வந்து பாண்டிச்சேரி உருப்படியாக சாப்பிட்டா இந்த கடை தான் சொல்லுவேன் நான். ஐலா மீன் சூப்பர், ரியலி. அடுத்தது எறா போயிடுவோமா? நிறைய கடைகளில் பாண்டிச்சேரியில் இஞ்சி இல்லாமல் இடித்து போட்டிருப்பாங்க. பட் இவங்க இஞ்சிலாம் இல்லை, ஒரு மசாலா வித் கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்காங்க. யாரா ஓவர் குக் ஆகல, அந்த மசாலா வெடுப்புன்னுவாங்களே அது சுத்தமாக இல்லை. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த எறாவோட அந்த லைட்டாக வந்து அந்த தித்திப்பு தெரியும்ல, அதை சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த இனிப்பு டைப்பில் இருக்கும் லைட்டாக. அந்த ஒரு டேஸ்ட்டு, தரமான ஒரு ஃபுட்டு. எறா அல்டிமேட்டு. வேறு எது நல்லா இருக்குது நல்லா இல்லை நான் ரேட்டிங் நான் தரேன். எறா 10/10 அட்டகாசம். ரைஸில் ஆஹா, இன்னொரு வாய்டா. பேசணுன்ற மைண்டிலே போல. இந்த மாதிரி சொத்தெல்லாம் கொடுத்தா நான் என்னத்த சொல்கிறது. கடம்பா பாருங்கள், குவான்டிட்டி வைஸ் 150 ரூபா. குவான்டிட்டி வைஸ் பாருங்கள், இவ்வளோ குவான்டிட்டியாக தராங்க. உண்மையாகவே நான் சும்மாலாம் சொல்ல வேணும், நல்ல குவான்டிட்டியாக தராங்க. எடுத்துருவோமா? சாப்பாடோட பிசைஞ்சிடும். ஏன் சாப்பாடோட பிசைறேன்னா, சாப்பாடோட பிசையும் போது ஒரு டேஸ்ட்டுங்க, தனியாக சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட்டு. சாப்பாடோட பிசையும் போது அது ஒரு தனி ருசியாக இருக்கும். நம்ம தனியாக உட்காந்து ஒரு வாய் எடுத்துருவோம். நச்சுக்குன்னே இல்லை, நல்லா இருக்குது. இந்த கடம்பா ஃபுல்லாக வந்து மசாலா ஃபில் பண்ணியிருக்காங்க. என்னமா போ. ஆசம் ஃபுட்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவேன் பாண்டிச்சேரியில். கீர்த்தி சின்னதாக இருந்தாலும் மூர்த்தி பெருசுடான மாதிரி சின்ன கடையாக இருந்தாலும் தரமாக அந்த சூப்பராக அந்த குவான்டிட்டி ஆகட்டும் குவாலிட்டி ஆகட்டும் அட்டகாசமாக இருக்குது. அவங்க ஃபெசிலிட்டி இல்லையே தவிர, பெரிய கடையாக ஃபெசிலிட்டியாக இல்லையே தவிர, பட் ஃபுட்டு அட்டகாசம், அமேசிங், சூப்பராக இருக்குது. செம. அடுத்தது நம்ம நண்பர் எல்லாம் பொடி நண்டுங்க. பெரிய நண்டுலாம் இல்லை, அவங்க சொல்லிட்டாங்க பொடி நண்டுனா செஞ்சு தரேன், ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க எப்படி இருக்குங்க. மசாலாவோட பாருங்கள், ஃபுல்லாக மசாலா இருக்குது. ஆஹா, இந்த மசாலா ரொம்ப காரம் இல்லை, உள்ள ஃபில்லாக இருக்குது. ப்ளஸ் சாப்பிடும் போது ஒரு திருப்தி கொடுக்குது. ஆஹான்ற மாதிரி நம்மளோட சொல்ல வைக்கிது. இந்த 3 ஐட்டமும் 10/10. ஃபிஷ் ஃப்ரைலாம் நம்ம பார்த்துடலாம். மீன் குழம்பு ரியலி அல்டிமேட்டு. ஒவ்வொரு கடையில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது 1 2 தப்பாக வரும். பட் இங்கே ரொம்ப அருமையாக கொடுக்குறாங்க. ரைஸும் பொன்னி ரைஸ் தான். என்ன மீனுன்னே எனக்கு தெரியல. அவங்க வந்து ஒரு மீன் ஒன்று சொன்னாங்க, எனக்கு இன்னமும் புரியல. இந்த மீனுக்குள்ளே எலும்பு வரைக்கும் எப்படி மசாலா போச்சு. அவங்க அது வரைக்கும் போட்டு தேய்ச்சி அவங்க கையெல்லாம் கிழிச்சிக்கிறாங்க போல. ஒவ்வொருத்தரையும் பார்த்து கவனிக்கிறது என்பது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அப்படி எண்ணெயிலே நீந்துது மீன், செத்து போன மீன் எண்ணெயில நீந்துட்டு இருக்கு, தண்ணிக்கு பதில். இந்த மீனை சாப்பிட்றோமா? செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. சூடு தான் இல்லை, பட் டேஸ்ட்டு அட்டகாசம். ஒரு மஸ்ட் ட்ரை ஆன ஒரு ஸ்பாட்டு. அதித்தி உணவகம் ஏமாத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். ஊற்றியே குடிச்சிடுவேன். ரசம்னா இதான் ரசம்.
கடைனா தான் கடை, சூப்பரான கடை. ஓகே கேஸ், மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்த பதிவு சந்திப்போம். அது மாதிரி உங்களுடைய உங்கள் கார்த்திக். ஓகே, பாய்.